ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் படி நீங்கள் ஒன் வேர்டு எல்லாம் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாத்தையும் தரவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியலை பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 35 மார்க். நீங்கள் மினிமம் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 35 மார்க் உங்களுக்கு ஒன் வேர்டு தான் கேட்குறாங்க. அதனால் ஒன் வேர்டு எல்லாத்தையுமே தரவு பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சூஸ் த பெஸ்ட்டு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, நிரப்புக, சரியா தவறா என்பதை எடுத்து எழுதுக, வேறுபடுத்துக, காரணம் கூறுக. இந்த 5 டைப்பில் இருக்கக்கூடிய எதுவுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா 35 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் கூடியதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இளவரசர் ஹென்றி, மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுவது ஏன், பாளையக்காரர்கள் என்பவர் யார், சிலரின் பெயர்களை குறிப்பிடுக, செல்வச் சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக, பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய முக்கிய தலைவர்களுடைய பெயர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இடம்பெயர்தல் வரையறு, இயற்கை அமைவிடம் அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன, அடுத்து சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது குடிமையியலை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டமன்றத்தினுடைய 2 அவைகளின் பெயர்களை எழுதுக, கல்வி உரிமை சட்டம் குறித்து எழுதுக. அதுமாதிரி எக்கனாமிக்ஸில் சார்க் உறுப்பு நாடுகளினுடைய பெயர்கள், பண்டமாற்று முறை என்றால் என்ன, பொதுத்துறை 3 உறுப்புகள். என்ன சார் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டீங்களே அப்படின்னம்னா இப்போதைக்கு உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான செலக்டட் கொஸ்டின் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடியதை பார்க்குறீங்க அப்படின்னா 10 2 மார்க்கு தாராளமாக 5லேருந்து 6 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். அடுத்து இதே செலக்டட் கொஸ்டின் எப்பயும் போல் நான் எக்ஸாமுக்கு முன்னால் ஒன்று அப்டேட் பண்ணுவேன் இல்லையா, அது நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்ணிடுவேன். அதில் 2ல் இருக்கக்கூடியதை மட்டுமே பார்த்தா போதும். உங்களால் 10 2 மார்க் அட்டன் பண்ண வேண்டிய 4 5 மார்க்குமே உங்களால் எக்ஸாமில் 100% அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதர் சாய்ஸ்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க. நிலையான நிலவரி திட்டம், நிறை குறைகள், கோத்தாரி கல்வியுடைய முக்கியமான பரிந்துரைகள், அடுத்து நகரமயமாக்கலின் ஏற்படும் சவால்களை ஆராய்க, தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் விளக்குக, முதலமைச்சருடைய அதிகாரம் மற்றும் பணிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி 51ல் இருக்கக்கூடியதில் சேமிப்புகளுக்கும் முதலீடுகளுக்கும் உள்ள வேறுபாடு, அது ஒன்று படிச்சுக்கோங்க. மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியா மேப்பில் நீங்கள் படிக்க வேண்டியது பஞ்சாப், டெல்லி, சம்பரான் கேட்டிருக்காங்க, பாரக்பூர் கேட்டிருக்காங்க, கல்கத்தா, ஜான்சி, பர்தோலி, பம்பாய், மதராஸ், இந்திய பெருங்கடல். வேர்ல்டு மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்தியா, சைனா, பசிபிக் பெருங்கடல், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா கொடுத்துருக்காங்க இல்லையா. இது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதேமாதிரி கண்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. புரியுங்க, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டங்கள் 2 கேட்டிருக்காங்க, அதுபோக கடல்கள் 2 கேட்டிருக்காங்க, அண்டார்டிகாவும் கேட்டிருக்காங்க, பசிபிக் பெருங்கடலும் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா இந்திய பெருங்கடல் கேட்பாங்க, பசிபிக் பெருங்கடல் கேட்பாங்க. உங்களுக்கு அண்டார்டிகாவுக்கு பதிலாக ஆஸ்திரேலியா 3 கண்டங்கள், ஒரு நாடு, அது போக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பசிபிக் பெருங்கடல், புரியுங்களா, ஒன்று கேட்டிருக்காங்க. மற்றபடி அந்த கண்டங்கள், பெருங்கடல்கள் இது எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டாக அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் கொஸ்டின் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். இந்த PDF இது மட்டும் செலக்டட் கொஸ்டின் PDF டவுன்லோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.